அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹ் தஆலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு ஆமீன்னு சொல்லிட்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்குமார்களே நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் இருக்கோம். இந்த மாதத்தில் பிற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அல்லாஹுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு அல்லாஹை நம்மளுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அந்த விஷயத்தை செய்யணும். அந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு தேவையானதை இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுலேயுமே கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்படிப்பட்ட இந்த நாட்களில் என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி, அதாவது எந்த ரொம்ப ரொம்ப சிறப்பான டாப் 3 நிறைய நம்ம திக்ருகள் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய திக்ருகள் ஓதிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த டாப் 3 அப்படிங்கிற மாதிரி 3 திக்ருகள், அந்த திக்ருகள் ரொம்ப ரொம்ப பெரிய திக்ருகள். அதாவது ரொம்ப பெருசுனா அதனுடைய சிறப்புகள் பெருசு, ஆனால் வார்த்தையால் ரொம்ப சின்னது தான். இந்த திக்ருகளை சொல்கிறதுனால அவ்வளோ நன்மைகள் நமக்கு இருக்குது. ப்ளஸ் நம்ம என்னெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு வரக்கூடிய சிறப்பான 3 திக்ருகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதனுடைய அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய டைம்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் துவா மட்டும் கேட்டிருப்போம். அதாவது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலிமா இந்த உலகுக்கு தெரிஞ்ச துவா தான் இந்த துவா. யூனுஸ் நபி அப்படி ஒரு சுச்சுவேஷனில் மீனோட வயிற்றில் இருக்கும்போது அவ்வளோ இருளில் இருந்தாங்க. இருக்கும்போதுமே இந்த இருளுக்குள்ளேயும் நம்ம அழைக்கக்கூடிய ஒரு எஜமான் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு முழுமையான ஈமானோட, அப்போ அவங்களுடைய மைண்ட் செட்டில் அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற மாட்டானா காப்பாற்றுவானா அப்படிங்கிற சந்தேகம் இல்லை, நம்ம இறந்துடுவோமா அப்படிங்கிற சந்தேகம் இல்லை, எதுவுமே ஒரு பயம் எதுவுமே இல்லை. என்ன தெரியுமா இருந்துச்சு? தெளிவான ஈமான் இருந்துச்சு. இப்போது நம்ம அழைக்கக்கூடிய அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், இப்போது நம்மளை அல்லாஹ் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற முழுமையான ஈமான் இருந்துச்சு. அந்த முழுமையான ஈமானோட அவங்க அல்லாஹை அழைச்சாங்க. இறைவா நான் தப்பு பண்ணிட்டேன், நிச்சயமாக நீ தான் பரிசுத்தமானவனாக இருக்க, எனவே வணக்கத்திற்கு தகுதியானவன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தாலா அவங்களுடைய துவாவை ஏற்று அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூல்லா சொன்னாங்க, இந்த ஒரு துவா, இந்த யூனுஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய யூனுஸ் துவான்னு அழைக்கக்கூடிய இந்த ஒரு துவாவை எவர் ஒருவர் அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்களோ அப்போது அல்லாஹ் அவங்களுடைய துவாக்களை நிராகரிக்கிறதே கிடையாது அப்படின்னு அப்படின்னு ரசூலா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த துவாவுடைய மகத்துவம் இந்தளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டு பி ஹானஸ்ட், நிறைய நம்ம இந்த துவா இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் ஓதி இருந்தீங்கன்னா அதோட மகத்துவம் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு இப்போ நம்ம நினைப்போம்ல இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு, அந்த மாதிரி விஷயத்தை கூட நடத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவானா இந்த துவா சொல்லலாம். அதனால தான் இது டாப் ஃபர்ஸ்ட் துவா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த நேரத்தில் யூனுஸ் நபி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்னால கண்டிப்பாக அல்லாஹ்னால மட்டும்தான் எனக்கு உதவி வரும் அப்படின்னு நம்பினாங்க. அல்லாஹ் உதவி செஞ்சான். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம அல்லாஹவே சொல்கிறான்ல, என்னோட அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் அவன்கிட்ட நடந்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். யூனுஸ் நபி என்னை காப்பாற்றுவான்லாம் நினச்சாங்க, காப்பாற்றிட்டான். அது மாதிரி நம்மளும் அல்லாஹ்கிட்ட அல்லாஹ் இந்த விஷயத்தை விட்டு என்னை விட்டுற மாட்டான், நிச்சயமாக எனக்கு கொடுப்பான் அப்படின்னு நம்ம நம்பி அவன்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நிச்சயம் நம்மக்கிட்ட அது கொடுப்பான். ஆளாக இருக்கிற பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா,
லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. இந்த துவா வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு திக்ரு அப்படின்னா, சுவனத்துடைய ஒரு பொக்கிஷம். ரசூலா சொன்னது என்னென்னா, இந்த துவாவை ஒருத்தர் கேட்டு அது அவங்களுக்கு பல மடங்காக இது ஆகிடும். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த சுவனத்தோட பொக்கிஷத்தை கேட்டுட்டு அல்லாஹ் கேட்கும்போது அல்லாஹ் தராமல் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு முறை ஏழ்மையான ஒரு சஹாபி இருப்பாங்க, அவங்களுடைய மகன் காணாமல் போயிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரசூலா கிட்ட போய் இந்த மாதிரியோட மகன் காணா போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அந்த தாய் தந்தை வருத்தமாக சொல்லுவாங்க. அப்போ ரசூலாக இந்த சுவனத்தை பொக்கிஷத்தை கற்றுக் கொடுப்பாங்க. உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக இது ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தாயும் தகப்பனும் கடைசியில் காலையில் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மகன் நிற்பாங்க. அவங்க மகனுக்கு பின்னாடி ஆடுகள், விலை உயர்ந்த ஒட்டகங்கள், இந்த மாதிரி எல்லாமே நிற்கும். உடனே அவங்க ரசூல்லா கிட்டே போய் கேட்பாங்க, யார் ரசூலல்லா, இந்த திக்கரை நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம், அப்போ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பையன் கிடச்சிட்டாங்களா அப்படின்னு ரசூலா சந்தோஷப்படுவாங்க. அப்போ இவங்க கேட்பாங்க, எங்கள் மகன் மட்டும் கிடைக்கல, அவங்களுக்கு பின்னாடி ஆடு, ஒட்டகங்கள் இதெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு ஹராமா ஹலால் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரசூலா சொல்லியிருப்பாங்க, அந்த அந்த மிருகங்கள் எல்லாமே நீங்கள் ஓதுன திக்கருடைய இதாக தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அல்லாஹ் உங்களுக்கு பரிசளிச்சிருக்கான், தவிர இது உங்களுக்கு ஹலால் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த திக்கரை ஓதுறனால தான் அவங்க மகனும் வந்தாங்க. அவங்க மகனுக்கு பின்னாடி அந்த செல்வங்களும் அவங்க தொடர்ந்து வந்துச்சு. ஸோ இந்த ஒரு சுவனத்து பொக்கிஷம்ங்கிறத சாதாரணமான ஒரு களிமாவே கிடையாது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்கர் இந்த லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. உறுதியான ஈமானோட கேட்கும்போது தான் எல்லா திக்கிற்குமே அந்த பவர் இருக்கும். அதனால சும்மா வாயசைவில் கேட்காம அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு உணர்ந்து இறைவனை முழுமையாக நம்பி ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் பலன் கிடைக்கும். லாஸ்ட்டாக என்ன திக்ரு அப்படின்னா, ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அர்த்தம் என்ன? அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனே பாதுகாவலன். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அப்படின்னு நம்ம ஓத 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 அவன் மட்டுமே நம்மளுக்கு போதுமானவனாக மாறிடுவான். இப்ராஹிம் நபி அவங்கள அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும்போது ஜிப்ரீல் இஸ்லாம் கேட்பாங்க, உங்களை நான் காப்பாற்றவா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, அல்லாஹ் நான் அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டியிருக்கேன், அவன் நாடுனா அவன் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அந்த ஒரு ஹஸ்பண்ட் அல்லாஹ் உங்கள் வக்கீல். ஆக அந்த ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இறந்துடுவோம் அந்த நெருப்புக்குண்டத்தில் போட்டால் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனாலுமே என்னோடய இறைவன் நிச்சயமாக என்னை பாதுகாப்பா, அவன் என்னை விட்டுற மாட்டான் அப்படின்னு முழுமையாக இப்ராஹிம் நபி நம்பி அந்த திக்கரை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹும் உடனே அவங்களுக்கு அந்த நெருப்புக்கு கட்டளையிடுவான், நீ சலாமத்தாக மாறிடு அப்படிங்கிற மாதிரி. சலாமத்தா மீன்ஸ் இதமாக மாறிடு அப்படின்னு கட்டளையிடுவான். அந்த நெருப்பு இதமாக மாறிடும். அப்போ அல்லாஹை முழுமையாக நம்பினவங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடவே மாட்டான். அதுக்கு நம்மக்கிட்ட அதிக அளவு ஈமான் இருக்கணும், முழுமையான நம்பிக்கை இருக்கணும். இந்த துவா செய்யும்போதே கிடைக்குமா கிடைக்காதா, அல்லாஹ் தருவானா மாட்டானா அப்படிங்கிற சந்தேகம் வரவே கூடாது. இப்போ நான் சொன்ன திக்ருகள் மூன்றுமே முத்தான 3 திக்ருகள் தான். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 திக்ருகளையுமே அதிகமாக ஓதுங்க. இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை நம்ம பயனுள்ளதாக செலவழிக்கணும். நம்முடைய நாட்டங்கள், நம்முடைய தேவைகள், இம்மை மற்றும் மறுமைக்கான 2 தேவைகளையுமே அல்லாஹ்ல அதிகமாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களுக்குமே அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கான். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ருகளை ஓதி கேட்கறதின் மூலமாக இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அது இருக்கும். இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுங்க உயர்ந்த ஸ்வர்க்கத்தை தருவானா என துவா செய்தலாக விடைபெறுகிறேன். ஆஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.